வணக்கம் நண்பர்களே. துரோண அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆங்கிலேய மராத்திய போர்கள் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது ஆங்கிலேயருக்கும் மராத்திய மன்னருக்கும் இடையில் நடந்த 3 போர்கள் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஆங்கிலேயர் பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? வணிகம் செய்யறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் கைப்பற்றி அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். மராத்தியர்கள் பத்தி நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டரியிலேயே படிச்சிருப்போம் இல்லையா? இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு அவுட்லைனா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இந்த மராத்திய மன்னர் கூட யார் கூட கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது நம்ம இந்த அவுட்லைன் பார்த்தாதான் நமக்கு புரியும். சரிங்களா? அதனால நம்ம இப்ப மராத்தியர்கள் பத்தி பார்க்கலாம். மராத்தியர்கள் ஏன் இவங்கள மராத்தியர்கள் அப்படின்னு சொல்றோம்னா, மராத்தி மொழி பேசும் மக்களை மராத்தியர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. எந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரிங்களா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பேசுறதுனால தமிழர்கள் அப்படின்னு சொல்றீங்களா, அதே போலதான் இவங்களும் மராத்தியர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? இந்த மராத்தியர்களை யார் ஃபர்ஸ்ட் ரூல் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி. ஓகேங்களா? சத்ரபதி அப்படின்னா மன்னர்னு அர்த்தம். சிவாஜியானா இவர் தான். சரிங்களா? இவர் எந்த பிளேஸ தலைமையிடமா வச்சு ரூல் பண்ணாரு பாத்தீங்கன்னா ராய்கட். ஓகேங்களா? ஒரு கட்டத்துல இந்த மராத்தியர்கள் என்ன பண்றாங்க, தங்களுக்கு கீழே தங்களுடைய அரசவையில அமைச்சர்களை நியமிக்கிறாங்க. சரிங்களா? பேஷ்வான்ற ஒரு அமைச்சர்களை நியமிக்கிறாங்க. பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர்கள். ஓகேங்களா? இந்த பேஷ்வாக்கள் தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல உண்மையான அதிகாரம், உண்மையான ரூல் பண்ணுவாங்க. சரிங்களா? மொத்த அதிகாரமும் இந்த பேஷ்வாக்கள் கையில வந்துடும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி ரூல் பண்ண மராத்திய மன்னர்கள் வந்து பலவீனமா இருந்ததால மொத்த அதிகாரமும் இந்த பேஷ்வாக்கள் கையில வந்துருது. சரிங்களா? அதன்படி இந்த பேஷ்வாக்கள் ரூல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யார் ரூல் பண்ணாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா? எந்த இடத்த தலைமையிடமா வச்சு ரூல் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பூனா. பூனா வந்து மகாராஷ்டிரா இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? இந்த பேஷ்வாக்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய ஆட்சி எல்லையை விரிவு பண்றாங்க. ராணுவ படையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு தங்களோட ஆட்சி எல்லையை விரிவு பண்றாங்க. அப்ப அந்த ஆட்சி எல்லையில என்ன பண்றாங்க, ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு படைத்தலைவரை நியமிக்கிறாங்க. சரிங்களா? அந்த படைத்தலைவர்லாம் சேர்த்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. மொத்தம் வந்து 5 குடும்பங்களா உருவாகுறாங்க. சரிங்களா? அந்த குடும்பங்கள் தான் இங்க கெய்க்வாட், போன்ஸ்லே, ஹோல்கர், சிந்தியா, பேஷ்வா. சரிங்களா? இந்த 5 வம்சத்துக்கும் யாரு தலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷ்வா தான் தலைமை. இவங்க சொல்றதுதான் இந்த 5 வம்சமும் கேட்கணும். சரிங்களா? பேஷ்வா தான் தலைமை. இங்க பாத்தீங்கன்னா கேக்வாட்டுகள் பரோடா பிளேஸ்ல ரூல் பண்ணுவாங்க. போன்ஸ்லேக்கர் நாக்பூர்ல ரூல் பண்ணுவாங்க. ஹோல்கர்கள் இந்தூர்ல, சிந்தியா வந்து குவாலியர்ல, பேஷ்வாக்கள் பூனேல. சரிங்களா? பரோடான்றது குஜராத்ல இருக்கிற ஒரு பிளேஸ். நாக்பூர்ன்றது மகாராஷ்டிரா. பூனேன்றது மகாராஷ்டிரா. சரிங்களா? இந்தூரும் குவாலியரும் மத்திய பிரதேசம். இந்த இடத்துல இருக்கிற பிளேசஸ். ஓகேங்களா? இந்த கூட்டமைப்பு ஒரு பக்கம் வந்து இந்த மராத்தியர் என்ன பண்றாங்க, அதிகப்படியான பிளேஸை கைப்பற்றி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆங்கிலேயர்கள் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எதன் மூலமா இன்வால்வ் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பானிபட் போர் மூலமா தான் இன்வால்வ் ஆகுறாங்க. சரிங்களா? ஜனவரி 14 1761 இந்த 3ஆம் பானிபட் போரானது நடந்தது. யாருக்கு இடையிலனா மராத்திய படைக்கும் ஆப்கானிய படைக்கும் இடையில நடந்துச்சு. இதுல யார் வெற்றி பெற்றாங்கன்னா ஆப்கானிய படை தான் வெற்றி பெற்றாங்க. மராத்திய படை படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஆங்கிலேயருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல மராத்தியர்கள் வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க. அதாவது மராத்தியர்கள் தவிர எந்த அரசா இருந்தாலும் ஒரு இன்னொரு படைக்கிட்ட வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து படை வீரர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ஆங்கிலேயர்கள் அந்த இடத்த கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல நடக்குது. எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேஷ்வாக்கள் ரூல் பண்ணாங்க, ஆட்சியிலேயே விரிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லைகள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அட்டாக் பெஷாவர் மற்றும் அட்டாக் இது எந்த பகுதி அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? பெஷாவர் மற்றும் அட்டாக்ல இருந்து இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற கட்டக் வரைக்கும். கட்டக்ன்றது ஒடிசால இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? அட்டக் முதல் கட்டக் வரை இப்படிதான் வந்து இது சொல்லுவாங்க. மேற்கு பகுதியில பார்த்தோம்னா குஜராத் மற்றும் அரபிக்கடல் முழுவதும் இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. தெற்கு பகுதியில பார்த்தோம்னா தஞ்சாவூர் வரைக்கும் இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இவ்வளோ
இந்த மேப் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பிளேசஸ் வந்து இந்த மராத்தியர்கள்கிட்ட இருக்கு. ஆங்கிலேயர்கிட்ட எந்தெந்த பிளேசஸ்லாம் இருக்கு? வங்காளம், சென்னை, கல்கத்தா. சரிங்களா? இந்த இடத்துல மட்டும்தான் இவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த மராத்தியர்களை இந்த ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கிறாங்க. சரிங்களா? அது எப்படின்றத இந்த 3 போர்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் எந்த டைம் லைன் பாத்தீங்கன்னா 1775 இருந்து 1782 வரைக்கும். சரிங்களா? யாருக்கு இடையில நடந்தது பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ், பிரிட்டிஷ் தலைமையில வாரன் ஹேஸ்டிங்ஸ், மராத்தாஸ் தலைமையில மகாதாஜி சிந்தியா. சிந்தியான்ற ஒரு வம்சமும் மராத்தா குடும்பத்தை சேர்ந்ததுதான். சரிங்களா? இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா 3ஆம் பானிபட் போர்ல இந்த மராத்தியர்கள் தோத்துட்டாங்க இல்லையா, அது ஒரு ரீசன். ஏன் அப்படின்னா அந்த மராத்திய கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதுல ஒரு தலைவர் தோத்துட்டனால நம்ம வம்சமே வந்து தோத்துட்டோமே அவங்க கிட்ட போயிட்டு அப்படின்ற ஒரு ஒற்றுமை. சரிங்களா? அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதாவது தோல்வி அடைஞ்சதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையானது குறைஞ்சு போயிடுது. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசன் பாத்தீங்கன்னா வாரிசுரிமை பிரச்சனை. சரிங்களா? அதாவது ஒரு பேஷ்வா இருக்காரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அடுத்த பேஷ்வா யாரு அப்படின்ற மாதிரி அரியணைக்கான போட்டி இந்த இடத்துலயும், அதாவது முதல் ஆங்கிலேய மராத்திய போர்லயும் நடக்குது. ஆல்ரெடி இதை நம்ம ஒரு இடத்துல பார்த்திருப்போம். எந்த இடத்துல பார்த்திருப்போம்? கர்நாடக போர்கள். சரிங்களா? முதல் கர்நாடக போர்லயும் 2ஆம் கர்நாடக போர்லயும் வாரிசுரிமை பிரச்சனை தான் நடந்தது. முதல் கர்நாடக போர்ல ஆஸ்திரிய வாரிசுரிமை பிரச்சனை, 2ஆம் கர்நாடக போர்ல நம்ம இந்தியாவிலேயே இருந்த கர்நாடகம், ஹைதராபாத் இந்த பிளேஸ்ல எல்லாம் வாரிசுரிமை பிரச்சனையானது நடந்தது. சரிங்களா? இதை 3த்தையும் கம்பைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இந்த டைம் வந்து ஆங்கிலேயருக்கு ஒரு நல்வாய்ப்பா இருக்குது. சரிங்களா? இப்பதான் ஆங்கிலேயர் என்ட்ரி ஆகுறாங்க. இந்த வாரிசுரிமை பிரச்சனை சொன்னோம் இல்லையா, அது என்னன்றத பார்க்கலாம். மராத்திய பேஷ்வாவா யார் இருக்கிறாங்க அப்படின்னா நாராயணராவ் இருக்காரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகனோ அல்லது பேரனோ மருமகனோ இவங்க தானே பதவி ஏற்கணும். அதற்கு மாறா என்ன பண்றாங்க, இந்த ரகுநாதராவ் வந்து பேஷ்வாவா ஆயிடுறாரு. சரிங்களா? இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அந்த அரசவையில இருந்தவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படி யார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா நானா பட்னாவிஸ். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மராத்திய அரசவையில இருந்த ஒரு நிதி அமைச்சர் தான். ஓகேங்களா? இவருடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாராயணராவுடைய மனைவி கங்காபாய்க்கு பிறந்த மகனான 2ஆம் மாதவராவ். 2ஆம் மாதவராவ் தானே பொறுப்பு ஏத்துக்கணும், நீ எப்படி ஏத்துக்கலாம், நீ எப்படி பேஷ்வா ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த நானா பட்னாவிஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் மாதவராவே பேஷ்வாவா அறிவிச்சிருந்தாங்க. ரகுநாதராவ் பேஷ்வா பதவியை எழுந்துடுறாரு. சரிங்களா? இவர் தான் ரகுநாதராவ் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. இது மாதிரி எனக்கு பேஷ்வா பதவி எனக்கு வந்தே ஆகணும், இந்த மராத்தியர்களை ஒட்டுமொத்தமா நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த பதவி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பேஷ்வாக்கள் எந்த இடத்த தலைமையிடமா வச்சு ரூல் பண்ணாங்கன்னு பார்த்திருப்போம். பூனா சொன்னோம் இல்லையா, பூனா எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. பம்பாய் எங்க இருக்கு? பம்பாயும் மகாராஷ்டிரால தான் இருக்கு. சரிங்களா? வங்காளம், பம்பாய், மதராஸ் இந்த 3 இடத்தையும் யார் ரூல் பண்றாங்க? பிரிட்டிஷ் தான் ரூல் பண்றாங்க. அப்ப பூனாக்கு பக்கத்துல இருக்கிற பிரிட்டிஷ் அதாவது பம்பாய் அரசாங்கத்துக்கு போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. சரிங்களா? அதன்படி போடப்பட்ட உடன்படிக்கை தான் சூரத் உடன்படிக்கை. இந்த சூரத் உடன்படிக்கையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நானும் அதுக்கு பதிலா வந்து உனக்கு ஒரு பிளேசஸ் கொடுக்குறேன். ரகுநாதராவ் வந்து சொல்றாரு, நானும் அதுக்கு பதிலா ஒரு சில பிளேசஸ் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷும் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த உடன்படிக்கையானது போட்டுக்கிறாங்க. 1775 போட்டுக்கிறாங்க ஆங்கிலேயருக்கும் ரகுநாதராவுக்கும், அதாவது பம்பாய் அரசாங்கம். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வங்காளம், வங்காளத்துல இருக்கிற கல்கத்தா கவுன்சில் என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த சூரத் உடன்படிக்கையை நீங்க எப்படி போடலாம், என்ன நான் சொல்றதானே நீங்க கேட்கணும், அது எப்படி பம்பாய் அரசாங்கம் எங்க கிட்ட கேட்காம நீங்களே வந்து சூரத் உடன்படிக்கை போட்டுக்கலாம், அதாவது மராத்தியர்களுக்கு போயிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. சரிங்களா? ஆனா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அதாவது வங்காளத்துடைய தலைமை ஆளுநரான வாரன் ஹேஸ்டிங்ஸ் எந்தவித மறுப்பு வந்து தெரிவிக்கல, அக்செப்ட் தான் பண்ணிக்கிறார். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. அதாவது மராத்திய வம்சமான பூனா அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு கர்னல் ஹப்டனை வந்து அனுப்புறாரு. யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ் அனுப்புறாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமையில
கர்னல் ஹஃப்டனை வந்து அனுப்புறாரு. சரிங்களா? இது மாதிரி சூரத் உடன்படிக்கையை கேன்சல் பண்ணிக்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தானது. சரிங்களா? எப்ப அப்படின்னா 1776ல. இதுக்கு என்ன பண்றாங்க, பம்பாய் அரசாங்கம் என்ன பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சுறாங்க. அது எப்படி நாங்க அவங்களுக்கு, அதாவது ரகுநாதராவுக்கு ஹெல்ப் பண்றதா தானே சொன்னோம், நீங்க எப்படி போயிட்டு புரந்தர் உடன்படிக்கை போடலாம், சூரத் உடன்படிக்கையை கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த புரந்தர் உடன்படிக்கையும் கேன்சல் ஆயிடுது, தோல்வியில முடிஞ்சிடுது. இந்த டைம்ல தான் இந்த பிரிட்டிஷ்க்கும் மராத்திய வம்சமான சிந்தியா வம்சத்துக்கும் பல போர்களானது நடக்கும். சரிங்களா? அதுல வந்து பிரிட்டிஷ் படைகள் வந்து தோத்துடுறாங்க. அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமா தான் திரும்பவும் வந்து இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிளானையே வந்து சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஆல்ரெடி என்ன பண்ணாரு வாரன் ஹேஸ்டிங்ஸ், இந்த மராத்தியர்கள் கூட நமக்கு போர்லாம் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சூரத் உடன்படிக்கையே கேன்சல் பண்ணாரு இல்லையா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மராத்திய வம்சத்தையே எடுத்து போர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எப்ப அப்படின்னா 1781. யாரு தலைமையில அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமையில. யாருன்னா கேப்டன் பாப்ஹாம். சரிங்களா? இந்த மராத்தியர் சைட்ல மகாதாஜி சிந்தியா வம்சம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிடுறாங்க, மராத்தாஸ் வந்து தோத்துடுறாங்க, குவாலியரை வந்து கைப்பற்றிடுறாங்க. அப்ப குவாலியர் பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல்ல போயிடும். சரிங்களா? இதை தொடர்ந்து இந்த போரானது சால்ஃபை உடன்படிக்கை மூலமா முடிவடையுது. ஓகேங்களா? எப்ப அப்படின்னா 1782 மே 17ல சால்ஃபை உடன்படிக்கையானது போட்டுக்கிறாங்க. யாருக்கு இடையிலன்னு பார்த்தோம்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கும் மகாதாஜி சிந்தியாக்கும் இடையில இந்த உடன்படிக்கையானது கையெழுத்தானது. இதன்படி 2ஆம் மாதவராவை பேஷோவா நியமிச்சிடறாங்க. ரகுநாதராவுக்கு ஓய்வூதியம் கொடுத்துடுறாங்க. சால்செட் பகுதியை பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடுறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அதிக செல்வாக்கு வந்து கிடைச்சிருது. யாருக்கு இடையில, இந்த மராத்தியர்களுக்கு இடையில. ஏன் அப்படின்னா இந்த மராத்தியர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பேஷ்வாவையே, அதாவது 2ஆம் மாதவராவையே பேஷ்வாவை நியமிச்சுறாங்க இல்லையா? அதனாலதான் இந்த பிரிட்டிஷ்க்கு அதிக செல்வாக்கு கிடைச்சிருது. இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரிங்களா? என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஜெயிச்சாங்கன்னா ரகுநாதராவுக்கு தானே போஸ்டிங் கொடுக்கணும், பேஷ்வா பதவி கொடுக்கணும். ஏன் இந்த இடத்துல 2ஆம் மாதவராவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரகுநாதராவை பேஷ்வாவா நியமிச்சோம்னா நமக்கு வந்து செல்வாக்கு இல்லாம போயிடும். ஏன் அப்படின்னா ரகுநாதராவ் வந்து மக்கள் வந்து அவரை பேஷ்வாவா ஏத்துக்கல, எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசவையில இருக்கிறவங்களும் ரகுநாதராவுக்கு எதிர்ப்பா தான் இருக்கிறாங்க. அதனால 2ஆம் மாதவராவை நியமிச்சாதான் நமக்கு செல்வாக்கு கிடைக்கும், ரகுநாதராவை நியமிச்சோம்னா நமக்கு அதிக செல்வாக்கு கிடைக்காது, அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா இந்த மராத்தியோட பிளேஸை கைப்பற்ற முடியாது. அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிளானையே வந்து இந்த இடத்துல இந்த உடன்படிக்கைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சரிங்களா? இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா நிதி சுமையும் இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை போடுறதுக்கு முன்னாடி பல போர்களானது இவருக்கு இடையில நடந்தது. சரிங்களா? அந்த போர்களுக்குலாம் ஆயுதங்கள், அந்த கருவிகள்லாம் வாங்குறதுக்காக அதிகப்படியான நிதியானது செலவானது. சரிங்களா? நிதி சுமை இருந்ததுனால இந்த போரை வந்து முடிச்சுக்கலாம், மகாதாஜி சிந்தியா சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த உடன்படிக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதனாலதான் 2ஆம் மாதவராவையும் நியமிச்சார். சரிங்களா? இதற்கிடையில இந்த மராத்தியர்களுக்குள்ள பல இன்சிடென்ட்ஸ் ஆனது நடந்தது. சரிங்களா? மகாதாஜி சிந்தியா வந்து இருந்ததுனால தௌலத் ராவ் சிந்தியா பொறுப்பேற்கிறாரு. 2ஆம் மாதவராவும் இறந்துடுறாங்க. சரிங்களா? தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. 1795ல இறந்துடுறாங்க. இப்ப இது என்ன ஆகும், பிரிட்டிஷ்க்கு வந்து சாதகமா அமைஞ்சிரும். ஏன் அப்படின்னா மகாதாஜி சிந்தியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானா பட்னாவிஸ், இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷை எதிர்த்தவங்க. இவங்கெல்லாம் இருந்ததுனாலதான் இந்த பிரிட்டிஷ்க்கு எல்லாம் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சிருது. சரிங்களா? மராத்தியோட பிளேஸ் கைப்பற்ற குட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் மாதவராவ் இருந்துட்டாரு இல்லையா? அடுத்த பேஷ்வா யார் நியமிக்கிறாங்கன்னா 2ஆம் பாஜ்ராவ். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுநாதராவுடைய மகன். ரகுநாதராவுடைய மகன் தான் இந்த 2ஆம் பாஜ்ராவ். சரிங்களா? இவங்க 2 பேரும், அதாவது 2ஆம் பாஜ்ராவும் ரகுநாதராவும் யாருடைய ஆள் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷருடைய ஹெல்ப்பால தான் இவர் வந்து பேஷ்வாவா நியமிச்சாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 1800ல நானா பட்னாவிஸும் இறந்துடுறாரு. இப்ப என்ன ஆகும், ஆங்கிலேயருக்கு பெரும் சாதகமா அமைஞ்சிருது. ஏன் அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்தவங்களே இருந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகும், ஈஸியா அந்த பிளேசஸை கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு தானே இவங்க நினைப்பாங்க இந்த பிரிட்டிஷ்கள்.
இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மராத்தியருக்குள்ளவே பல போர்களானது நடக்குது. பல விமர்சனங்களால இவங்க மராத்திய வம்சத்துக்குள்ளவே போரானது ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கருக்கும் பேஷ்வா சிந்தியா வம்சத்துக்கும் இடையில இந்த போரானது நடக்குது. அதுல வந்து ஹோல்கர் வம்சம் ஜெயிச்சிடுறாங்க. பேஷ்வா சிந்தியா வம்சம் தோத்துடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டாம் பாஜிராவுக்கு அசிங்கமா போயிடுது. அதனால இவர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாரு. யாருகிட்ட அப்படின்னா, வெல்லஸ்லி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாரு. இது மாதிரி என்னுடைய வம்சம் ஹோல்கர் வம்சத்திலே நான் வந்து தோத்துட்டேன். அவங்கள எப்படியாச்சும் தோக்கடிக்கணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வா போயிட்டு கேக்குறாரு. சரிங்களா? அதன்படி கையெழுத்தானது தான் இந்த பசின் உடன்படிக்கை. எப்ப அப்படின்னா 1802. இதுல என்ன ரூல்ஸ் போடுறாங்க பிரிட்டிஷ் அப்படின்னா, நீ வந்து துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க. துணைப்படை திட்டம் அப்படின்னா, தங்களுடைய நாட்டுல இருக்கிற படையை கலைச்சிட்டு பிரிட்டிஷோட படை தான் அங்க வந்து இருப்பாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் படை தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்க வச்சிடுறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்ப பிரிட்டிஷ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதன்படி ஹோல்கரையை வந்து ஒரு போர்ல வந்து பிரிட்டிஷ் தோக்கடிச்சிடுறாங்க. சரிங்களா? மராத்தியர்கள் இந்த பசியோட பையன் என்னன்னு சொல்றாங்கன்னா, அடிமை சாசனம் சொல்றாங்க. துணைப்படை திட்டத்தின் மணிமகுடம். துணைப்படை திட்டத்தின் மணிமகுடம் என அழைக்கப்படுவது இந்த பசின் உடன்படிக்கை தான். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இதை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் எந்த டைம்ல நடந்தது பார்த்தீங்கன்னா, 1803 இருந்து 1805 வரைக்கும் இந்த இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரானது நடந்தது. யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்தர் வெல்லஸ்லிக்கும் சிந்தியா வம்சமும் போன்ஸ்லே வம்சமும். சரிங்களா? ஏன்னா இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வாவே வந்து பிரிட்டிஷ் கூட போய் சேர்ந்துட்டாரு இல்லையா? இவங்க எல்லாரும் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்டையும் துணைப்படை திட்டத்தை ஏற்க வைக்க சொல்றாங்க. ஆனா இந்த ரெண்டு வம்சம், அதாவது சிந்தியா வம்சமும் போன்ஸ்லே வம்சமும் ஏத்துக்கல. சரிங்களா? இதனாலதான் இந்த போரும் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம போருக்கான ரீசன் பார்க்கலாம். நானா பட்னாவிஸ் இருந்தார். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? நானா பட்னாவிஸ், மகாதாஜி சிந்தியா இவங்க எல்லாம் ஆங்கிலேயரை எதிர்த்தவங்க. ஒரு செல்வாக்கு மிகுந்த நபர்கள். இவங்களே வந்து இருந்ததுனால பிரிட்டிஷ்க்கு ஒரு நல்வாய்ப்பா அமைஞ்சிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சிந்தியா வம்சமும் போன்ஸ்லே வம்சமும் இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்க மறுப்பு தெரிவிச்சிடறாங்க. இதனாலதான் இந்த போரானது ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த போர்ல யார் வெற்றி பெறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் தான் வெற்றி பெறாங்க. மராத்திய வம்சமான சிந்தியா வம்சமும் போன்ஸ்லே வம்சமும் இதுல தோத்துறாங்க. சரிங்களா? எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, அஸ்ஸே மற்றும் அரகான் இந்த பிளேஸ்லாம் தோக்கடிச்சிடுறாங்க. யாரு? இந்த பிரிட்டிஷ் ஆங்கில படை. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த சிந்தியா வம்சத்தோட சுர்ஜி அர்ஜுனுக்கான ஒப்பந்தமும் போன்ஸ்லே கூட தியோகான ஒப்பந்தமும் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? இதற்கிடையில இந்த ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கரை வந்து பல போராட்டங்கள் வந்து பண்றாரு. ஆங்கிலேயர் சொல்றத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா துணைப்படை திட்டத்தையும் இந்த ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அக்செப்ட் பண்ணிக்கல. சரிங்களா? 1804 ஜெய்ப்பூரை வந்து சூறையாடிடுறாரு. இதனால ஆங்கிலேயர் டென்ஷன் ஆயிட்டு அவர் மீது வந்து போர் தொடுக்க செய்யறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த போர்ல பிரிட்டிஷ் தான் வந்து வெற்றி அடைகிறாங்க. இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு, இந்திய கூட்டணியை வந்து உருவாக்குறாரு. அதாவது இந்திய படை வீரர்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்குனாலும் தோல்வியில தான் வந்து முடிஞ்சிடுது. சரிங்களா? ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர்னாலும் யஷ்வந்த் ராவ் ஹோல்கர்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இது இந்த ஹோல்கர்ன்றது மராத்திய வம்சத்தை சேர்ந்த ஒரு வம்சம் தான். இவர் தான் ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர். ஓகேங்களா? இதை தொடர்ந்து நடந்ததுதான் இந்த மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர். எந்த டைம்னு பாத்தீங்கன்னா, 1817 இருந்து 1819 வரைக்கும். சரிங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில படை வீரர்கள்லாம் ஒரு பக்கம், ஒட்டுமொத்த மராத்திய சாம்ராஜ்யமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இந்த இடத்துல. சரிங்களா? இரண்டாம் பாஜிராவை என்ன பண்ணாங்க, இந்த ஆங்கிலேயர்கள் ஒரு அடிமையா வந்து நடத்துறதுனால அவரும் வந்து டென்ஷன் ஆயிட்டு பிரிட்டிஷ்ல இருந்து விலகி மராத்திய சாம்ராஜ்யத்து கூடவே வந்து சேர்ந்துக்கிறார். இப்ப என்ன ஆகும், இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, மராத்தியர்கள், அதாவது மராத்தியர்கள் ரூட் பண்ண பிளேசஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்டிஷ் எதுக்குறதுக்கு இந்த ஒட்டுமொத்த
சாம்ராஜ்யம்லாம் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா, மராத்திய வம்சங்கள் அவங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்க்கிறதுக்காக வராங்க அப்படின்றதுக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த போரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இந்த போர்ல பார்த்தோம்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு இவர் தான் வந்து தலைமை. இவருக்கு கீழே தாமஸ் ஹிஸ்லா படைப்பிரிவு. இந்த பக்கம் மராத்தியர் பத்தி பார்த்தோம்னா பேஷ்வா 2ஆம் பாஜ்ரா, நாக்பூருடைய 2ஆம் முத்தோஜி போன்ஸ்லே, இந்தூருடைய 3ஆம் மல்ஹர்ராவ் ஹோட்கர். சரிங்களா? இதுல ஒருத்தர் மட்டும் பங்கேற்கல. யாரு அப்படின்னா தௌலத் ராவ் சிந்தியா. குவாலியர்ல இருக்கிற சிந்தியா வம்சம் வந்து பங்கேற்கல. சரிங்களா? பேஷ்வாக்ல காக்கி மற்றும் போர்கான் என்ற இடத்துல தோக்கடிச்சிடறாங்க. போன்ஸ்லேக்ல சித்தா பால்டின்ற இடத்துல தோக்கடிச்சிடுறாங்க. ஹோல்கர் வம்சத்தை மகித்பூர் என்ற இடத்துல தோக்கடிச்சிடுறாங்க. ஒட்டு மொத்தமா இந்த பிரிட்டிஷ் தான் வின் பண்றாங்க. இந்த மராத்தியர்கள் வந்து தோத்துடுறாங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? இந்த ஒட்டுமொத்த மராத்திய சாம்ராஜ்யமும் பிரிட்டிஷ் கிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க. சரிங்களா? பெரும் வீழ்ச்சி பிரிட்டிஷ்க்கு. பிரிட்டிஷ்க்கு வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா மராத்தியர்களுக்கு பெரும் வீழ்ச்சி தான். சரிங்களா? பேஷ்வான்ற பதவியே ஒழிச்சிடுறாங்க. யாரு? இந்த பிரிட்டிஷ்கள். சரிங்களா? 2ஆம் பாஜ்ராவுக்கு ஓய்வூதியம் மட்டும் கொடுத்துடுறாங்க. எவ்வளவு அப்படின்னா 8 லட்சம். ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம 3 ஆங்கிலேய மராத்திய போர்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம போர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறோம். சரிங்களா? சும்மா வந்து போர்கள் படிச்சு போர்கள்னாலே வந்து ஒரு போர் அடிக்கிற டாபிக் தான். சரிங்களா? இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? பிரியாணி சாப்பிடணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேலை வேணும்னா படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.